ஹாய் த்ரிஷா. ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பிரிஞ்சால் பிரியாணி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். நான் இப்போ வந்து ப்ரொசீஜர்லாம் எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மேலே இருக்கிறது எடுத்துடுறேன். நீங்க அப்படியே போடலாம், பட் எனக்கு பிடிக்கல அப்படின்றதுனால நான் வந்து மேலே இருக்கிறது அப்படியே அந்த தோல் மட்டும் எடுத்துடுறேன். நான் எடுக்க வந்தது ஃபுல், பட் இப்படி வந்து உங்களுக்கும் ட்ரை பண்ண இப்படி வந்து பாருங்க. இப்போ வந்து நான் அந்த மேலே இருக்கிறதுலாம் எடுத்துட்டேன் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து ஃபோர் பீசஸா நான் ஸ்லைஸா ஃபுல்லா கட் பண்ண வேணாம். இப்படி இங்க இவ்வளவு வரை கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இவ்வளவு அளவு கட் பண்ணி நான் வந்து இங்கே வாட்டரில் சால்ட் போட்டு வச்சுருக்கேன். நான் கட் பண்ணி நான் இங்கே போட்டுக்கிறேன், இல்லைன்னா வந்து கருப்பாயிடும். ஸோ எல்லாமே நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். வந்து நான் பிரியாணிக்கு அதான் நம்ம கத்திரிக்காய்க்கு மேரினேட் பண்ணுறதுக்காக நான் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், அப்புறமா சால்ட். உங்ககிட்ட கரம் மசாலா இருந்தால் ஆட் பண்ணுங்க. ஸோ நான் ஆட் பண்ண மாட்டேன், அதனால நான் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக தயிர், கர்ட், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, லைட்டாக அது உள்ள அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வர்றதுக்காக. இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hourக்கு மேரினேட் பண்ணி அப்படியே விடுங்க. அப்புறமா நம்ம பிரியாணி ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஃபுல் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் போட்டுட்டு நான் இப்போ தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். லவங்க, பட்டை, பிரியாணி லீவ், அப்புறமா கடல் பாசி எல்லாமே. இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம புதினா ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் வந்து புதினா இந்த காடை செம்பு இல்லாமல் நான் எடுத்துக்கிறேன். நான் கொத்தமல்லி ஃபுல்லாக போடாமல் நான் வந்து இப்படி கட் பண்ணிட்டு போடுறேன். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கத்திரிக்காய் பிரியாணிக்கு வந்து ரொம்ப அப்படியே நம்ம பிரியாணிக்கு வதக்குற மாதிரிலாம் வதக்க வேணாம், லைட்டாக ரோஸ்ட் ஆனாலே போதும். இந்த ஸ்டேஜ் வந்து நான் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோஸ் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிட்டு உடனே நான் வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா கத்திரிக்காவை. நான் வந்து 1 கிளாஸ் அரிசி எடுக்கிறதுனால 4 கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணதுனால நான் அங்கே எதுவுமே ஆட் பண்ணேன். அப்புறம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மசாலா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். இல்லை நான் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து வதக்கிட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடிட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து வெந்துடும். அப்புறமா நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக அப்படியே கத்திரிக்காய்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு, கிரேவியாக இருக்குது. மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணதுன்னா நல்லா வந்து ஸ்மெல் கூட சூப்பராக இருக்குது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னும் நல்லா குக் ஆகட்டும், கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் அரிசி ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நான் வந்து 1 கிளாஸ் அரிசினால 1.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இங்கே வந்து தொக்குமே இருக்கு இல்லையா, ஸோ கரெக்டாக. இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணி லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க. ஸோ அரிசியும் வந்து உடஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வந்து நல்லா தண்ணி கொதிச்சு வந்துட்டு அப்புறமா நம்ம வந்து 10 மினிட்ஸ்க்கு தண்ணி ரொம்ப இழுக்க வேணாம், கொஞ்சமாக இழுக்கிற அளவுக்கு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டம் போட்டு 20 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக அப்படியே விட்டுட்டோம்னா பக்காவாக ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் வச்சு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்க. நம்ம வேஸ்ட்டாக வீட்டில் ஏதாச்சும் தோசை கல் இருந்துச்சுன்னா வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு
இது எடுத்து நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிருங்க. நீங்கள் வேணும்னா ஒரு பெரிய குண்டாவில் வந்து தண்ணி பிடிச்சி வெயிட்டுக்கு வைக்கலாம். இல்லை இதுவே எனக்கு போதும். ஸோ இது வந்து ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸும் லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சா முடிஞ்சும். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக பிரியாணி ரெடி. வாவ், பார்த்தாலே எம்மியாக இருக்குது பாருங்கள், செம்மையா. இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஆச்சி ஷாப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.